உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், வணக்கம். தேர்தல் ஆணையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த பதில் மனுவில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் உட்கட்சி விவகார வழக்கு முடிவுக்கு வருவதை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதன் மீது முடிவெடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதி அளித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கடந்த மாதம் 23, 24ஆம் தேதிகளில் விசாரணை நடைபெற்றது. இதில் விளக்க மனு தாக்கல் செய்ய சூரியமூர்த்திக்கு ஏற்கனவே ஜனவரி 13ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கிற நிலையில் சூரியமூர்த்தியின் மனுவுக்கு எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் ஒரு பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சூரியமூர்த்தி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் இல்லை என்றும், எடப்பாடி சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக எதிர்த்து அவர் போட்டியிட்டுள்ளார் என்றும், சூரியமூர்த்தியின் கோரிக்கை மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டிருக்க கூடாது என்றும், உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் உள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் தெளிவான பதிலை அஇஅதிமுக சார்பில் கடந்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி அளித்த பிறகும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பது ஊடகங்களில் தவறாக சித்தரிக்கப்படுவதாகவும், எனவே சூரியமூர்த்தியின் கோரிக்கை மனுவை நிராகரிக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.